வணக்கம் நண்பர்களே, நாங்கள் இன்றைக்கு நுவரெலியாவில் காவேலியா என்ற இடத்துல நிற்கிறோம். இதில் இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு வீடு மாதிரி ஒன்று எடுத்துறோம். ஆனால் உள்ளுக்கு நேச்சுரலாக ஃபுல் மரத்தால் செய்யப்பட்ட கட்டில்கள். மரம் என்று சொல்லி அந்த மரத்தை குத்திய அப்படியே வெட்டி அப்படியே அந்த மரத்தை வச்சு செய்திருக்கிறாங்க. அதுக்கு ஒரு வேலைப்பாடு ஒன்றும் செய்யலை. ஆனால் மிகவும் அழகாக இருந்து உள் ஃபுல்லாகவே மர வேலைப்பாடு. ஆனால் வெளியில் பார்த்திக்க ஃபுல்லாக நல்ல வியூவாக இருக்குது. அங்கால மவுண்டன் இருக்குது, இங்கால சூப்பராக இருக்குது. ஆனால் நான் உங்களுக்கு நிலத்தை நைட் வந்தபடியே லேட்டாக வந்துட்டேன். நிலத்தை பார்த்தோம்னா ரொம்ப அழுக்காக இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்காக இருந்தது. ஆனால் உண்மையாக அது அழுக்கு இல்லை, அந்த கலர் தான் அது போட்டிருக்கிறாங்க. அந்த ஹோட்டலுக்குள்ளேயும் அப்படி தான் இருக்குது. ஆனால் வீடு ரொம்ப அழகாக இருந்தது. உங்களுக்கு நல்ல ரசிக்கக்கூடியதாக இருந்தது. சின்னமாக இருக்கும். மேல ஹோட்டல்ல இருந்தாங்க, ரூம் எடுத்திருந்தேன்னு சொன்னதானே. இப்போ அதில் இருந்தாங்க. அதில் இது அவங்களோட மகளோட பூப்புனித நீராட்ட விழா அது செஞ்சிருந்தாங்க. பெண்களையும் இன்வைட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் இப்போ இதை கொஞ்சம் சோர்பீஸ் மாதிரி கொஞ்சம் சாப்பிட்றோம். இதே பாருங்க, இது முறுக்கு மாதிரி உண்டு, அவங்களோட ஸ்பெஷல். இது நிறைய வச்சிருக்காங்க. இது பைத்தம் மணியாரம். இது என்ன தெரியல, இது என்ன? இது which one that one? என்ன பேர்? With sugar inside the sugar? Yeah. எடுத்து பாருங்க. டேஸ்ட் பண்றதுக்காக என்னண்டு நான் இந்த வந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சது. என்னன்னு கேட்டா, இது உண்மையான மரத்தையே அப்படியே பாருங்க, வேரோட எடுத்து மேலையும் எடுத்து, ஆனா ஜாயிண்ட் இல்லாம அந்த வேற காலை ஃபுல்லா பெயிண்ட் அடிச்சு இதை மரத்தை போய் செதுக்கி வச்சுக்கிறாங்க. இதுவுமே ஒரு கல்லக்கில கட்டி இந்த மர குத்தியில வச்சு வட்டிவா செஞ்சிருக்காங்க. ரொம்ப அழகா இருக்கு. எல்லாமே அப்படிதான். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நேச்சுரலா அனுபவிக்க நினைக்கிற நீங்களும் இந்த இடத்துக்கு வரலாம். இது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஆக ரிச்சா இருக்காது. ஆனா சாதாரணமா எப்பயும் என்ஜாய் பண்ணணும் மனுஷனா இயற்கையை ரசிக்க கூட இங்க வரலாம். ஹோட்டலுக்குள்ளே இருக்குது.